மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான அதிர்ச்சியான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். மொட்டு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினராகவும் சட்ட வல்லுநராகவும் கட்சிக்கு சட்ட ஆலோசனை வழங்குகின்ற மிக முக்கியமான ஒரு சட்டத்தரணிக்கு எதிராக சிலாப மேல் நீதிமன்றம் அதிரடியாக வழங்கிய தீர்ப்பு இப்போது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த வழக்குடைய தீர்ப்பு என்ன, இந்த வழக்கு பற்றிய சங்கதி என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் திகதி சரத்குமார என்று சொல்லுகின்ற ஒரு தனிநபர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுல ஒரு புகாரை அளிக்கிறாரு. இந்த புகார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 ஏக்கர் 36 பேச்சஸ் உள்ளிட்ட 2 காணிகளை ஆட்டைய போட்டது. இந்த காணிகளுக்கு 26 போலி ஆவணங்களை தயார்படுத்தி விற்று அதன் மூலம் பணம் ஈட்டி மோசடி செஞ்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் இந்த புகாரை இவர் வழங்குறாரு. இந்த புகார் யாருக்கு எதிராக வழங்கினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான 2 பேர். ஒருத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமன் குமார, அடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டு கட்சியினுடைய சட்டத்தரணியாகவும் பிரதேச உறுப்பினராகவும் இருந்து வந்த நிஷாந்த பெர்னாண்டோக்கு எதிராகத்தான் இந்த புகாரை அளிச்சாரு. இந்த புகாரை விசாரணைக்கு சிஐடியினர் உட்படுத்தினாங்க. இறுதியில 2021ஆம் ஆண்டாகும் பொழுது சாட்சியங்கள்லாம் திரட்டி சிலாப மேல் நீதிமன்றத்துல ஒரு வழக்க சட்டம் அதிபர் திணைக்களத்தினூடாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீண்ட விசாரணைக்கு பின்னால குறித்த 2 நபர்களையும் குற்றவாளியாக நீதிமன்றம் கண்டதன் காரணமாக முதலாவது குற்றவாளியாக சமன் குமாரைக்கு 1ஆம் 3ஆம் குற்றச்சாட்டுகள் நிறுவப்பட்டதன் காரணமாக தலா 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், அதே போல 4வது குற்றம் நிறுவப்பட்டதனால அதற்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், கூடவே 1 லட்சம் அபராதமும், பாதிக்கப்பட்டவருக்கு 8 லட்சம் ரூபாய் நட்டஈடு கொடுக்க வேண்டும். இவைகள் கொடுக்கப்படாத பட்சத்தில் மேலும் ஓராண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியதோட 2வது குற்றவாளியாக காணப்படும் சட்டத்தரணி நிஷாந்த பெர்னாண்டோவுக்கு தலா 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், ஒரு குற்றத்திற்காக 30,000 அபராதமும், மற்ற குற்றத்திற்காக 50,000 அபராதமும், 5ஆம் குற்றச்சாட்டு நிறுவப்பட்டதன் காரணமாக 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், அதற்காக நட்டஈடாக 1 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்பதோட பாதிக்கப்பட்டவருக்கு 8 லட்சம் ரூபாய் நட்டஈடு கொடுக்கணும் அப்படின்றதோட இந்த நட்டஈட்டு தொகைகளை கொடுக்க முடியாத பட்சத்துல மேலும் ஓராண்டுகள் சிறையில இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை சிலாப மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நயோமி விக்ரமசிங்க அவங்க தீர்ப்பளிச்ச சம்பவம் தீர்ப்பு மொட்டு கட்சியில மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த மேல் நீதிமன்றத்துல இவர்களுக்கு எதிராக 26 வழக்குகள் இப்போது நிலுவையில் இருக்குது. அனைத்தும் போலியான ஆவணங்கள், பிராடு, மோசடி அப்படின்ற 26 வழக்குகள்ல 25 வழக்குகள் இப்போது நிலுவையில் இருக்குது. ஒரு வழக்குக்கு தான் இந்த தீர்ப்பு வந்ததாக சொல்லப்படுது. சட்டம் ஒரு இருட்டறை, ஆனா இருட்டறைக்குள்ள விளக்கேற்ற வேண்டிய சட்டத்தரணி இப்போது அந்த இருட்டறைக்குள்ள வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. என்னமோ தெரியல, மொட்டு கட்சியுடைய அரசியல்வாதிகள் தான் ஊழல், மோசடி, வழக்கு, போலீஸ் அப்படின்னு அலைஞ்சி சிறைச்சாலைக்கு போறதும் வாரதும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கடந்த காலில் பார்த்தோம். அச்சீவ் பண்ணப்பட்ட சிறையிலும் தள்ளப்பட்ட சம்பவங்களை பார்த்தோம். ஆனா அந்த கட்சியில சட்டத்தரணி என்று படிச்ச சட்ட மேதைகள் கூட ஊழல், மோசடி அப்படின்னு சொல்லி சிறைக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொட்டு கட்சியினுடைய வரலாறும் அவங்களுடைய பணியும் அரசியல் கலாச்சாரம் இதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த ஒரு விஷயம் சொல்லி காட்டுது. சட்டத்தின் ஆட்சி என்பதனால மக்களுக்கு நியாயம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சட்டத்தின் ஆட்சிக்கு மட்டுமில்லை, இப்ப சவால் விட்டு இருக்காங்க, மொத்த ஆட்சிக்கும் சவால் விடுகின்ற, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு கைகாரியத்தை இப்போது தேர்தல்கள் முன்னெடு செய்கின்ற ஒரு அவலம் உண்டாகி இருக்குது. அரசு வீட்டுக்கு அனுப்பணும், அரசு பௌத்த சாசனத்தை மதிக்குது இல்ல, பௌத்த மதத்துக்கு சவால் விடுது, தேர்தல்களை ஒதுக்குது, நெசுக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பௌத்த மாவட்டத்தில் இருக்கின்ற பௌத்த சம்மேளனத்துடைய மையத்துக்கு தேர்தல்களை அழைச்சி ஒரு போராட்டம் நடத்துவதற்கான ஒரு அழைப்பினை புதிய மற்றும் ஒரு தேரர் கையில் எடுத்து ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போது தேரருக்கு அழைப்பு விடுக்கின்ற தேரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருந்தத்துவ ஆனந்த தேரர் இப்ப இதுல இணைந்து அனைத்து தேரர்களையும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும், அரசுடைய போக்கை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பௌத்த சாசனத்துக்கு அச்சுறுத்தலா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கு இப்போது அவர் அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. புதிதாக அந்த பணியில இவரும் சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கு மேல இந்த தேரரோடு இன்னொரு தேரர் பேசிய
ஓடிய கிளிப் ஒன்று கசிஞ்சி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. தேரர்கள் மாடா இப்படி நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஓடிய கிளிப்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு தேரர் வந்து ஆனந்த தேரர்கிட்ட போன் பண்ணி கேட்கிறாரு, நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாம் சரியாக நடக்குது தானே, என்னிடமும் பல நபர்கள் இருக்காங்க, கூட்டி வரவா அப்படின்னு கேட்டதற்கு, இதை சக்சஸ் ஆக முடிச்சிடணும், அனைவரும் கூட்டிட்டு வாங்க, எத்தனை பேரை கூட்டிட்டு வர போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இப்போது ஒரு 10 பேரை நான் தயார் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு 25 பேரை என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆனந்த் தேரர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுக்கு யோசிக்க தேவையில்லை, போக்குவரத்து வசதிகள் செய்வோம். அப்ப இவரு கேட்கிறாரு, தானம் தருவாங்களா அப்படின்னு சொல்லி. தானியம் தாராளமாக தருவாங்க, பஸ் நிறைய ஆக்களை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பிறகு இவர் கேட்கிறாரு, பௌத்த துறவியாக ஆகின்ற தகுதியை பெறுவதற்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்கு, அடுத்த மாதம் அந்த தகுதியை பெறுகின்ற 60 பேர் இருக்கிறாங்க, இவங்களை கூட்டு வரவா அப்படின்னு கேட்டதற்கு ஆனந்த் தேரர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஸ் நிறைய தேரர் இருந்தா போதும், எப்படியாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பிறகுதான் அவளுக்கு மொட்டை அடிச்சு, அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஆடை தச்சு, காவியாரை அணிய வச்சு பஸ் நிறைய ஆக்களை கொண்டு போகின்ற ஒரு காரியத்தை இந்த தேரர் இப்போது பொறுப்படுத்திருக்கிறாரு. போக்குவரத்துக்கான ஏற்பாடையும் செய்வோம், தேவையான பணத்தை தருவோம், தேவையான தானியை தருவோம், நமது பலத்தை காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பெரும்பான்மை இப்போது அரசோட இல்லை என்பதை காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஆனந்த தேரர் மற்ற தேரருக்கு சொல்லி இருக்கிறாரு. அந்த பேச்சின் இடையில அந்த மற்ற தேரர் ஆனந்த தேரர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஞானசார தேரரோட இது சம்பந்தமாக நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னே, அவருக்கு வந்த சந்தோஷத்தை பாருங்க. நல்ல விஷயமே, அவரோட பேசிட்டாரே, எல்லாரும் முன்னாடி இதை செய்யணுமே அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சாரு. ஒட்டுமொத்தத்துல தெரியிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானசார தேரரும் களத்துக்கு வர போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. வல்லமை அரசுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாமே பாதையில் நடக்கும். எதற்காக? பௌத்த சம்மேளனத்துடைய மையத்துல இது நடக்கு அப்படின்னா, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருப்பதாகத்தான் உள்மனது சொல்லுகிறது. தனது அரசியல் வாழ்க்கையில ரணில் விக்ரமசிங்க வெளிப்படையாக இனவாதத்தை பேசியது கிடையாது. ஆனா அவரு சில வாரங்களுக்கு முன்னால ஒரு விகாரையில இடம்பெற்ற ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌத்த சாசனத்தை இந்த அரசு மதிக்கதில்லை, பௌத்த சாசனத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இந்த அரசு விழுகுது, ஆங்கிலேயர் கூட அதுக்கான வழிகளை விட்டாங்க, ஆனா இந்த அரசு ஏனோ தெரியல, அதுக்கு சரியான மதிப்பளிக்குதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு திரியாக பத்த வச்ச செய்தியும் பார்த்திருந்தோம். இந்த செயற்திட்டத்தை திட்டமிட்டது யாரு, அதை முதலாவது ஊடகங்களுக்கு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறது நமர அமில தேரர். அவர் ஐக்கிய தேச கட்சியினுடைய ஆலோசகர். ஏன் இதை இவர் முன்னெண்டு செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கிய தேச கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவங்க எத்தனையோ குற்றச்சாட்டுகள்ல இருந்து தப்பி இருந்தாலும் கூட பொது சொத்து மோசடி வழக்குல சிறைக்கு போய் இதுவரைக்கும் அவருடைய வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது. அவருடைய செக்ரட்டரி கைது செய்யப்பட்டு இப்போது புனேல வந்திருக்கிறாரு. அவருடைய மனைவி விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற சூழல் உருவாகி இருப்பதனால ராஜபக்சகளை சமாளிச்சவரு, சந்திரிகா அம்மையாரை சமாளிச்சவரு, ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதி என்ன மிரட்டுவானா அப்படின்னு சொல்லி அந்த கௌரவமும் அந்த இருமாப்பும் இப்போது மதவாதத்தை மினவாதத்தை முன்னிறுத்தி தேரர்கள் அதுக்கு பின்னால ஓட விட்டு பௌத்த மதத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்காக இப்போது இந்த ஒரு விஷயத்த காய் நகர்த்திருக்கிறாரு. இந்த அரசு யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊழல்வாதியான அரசியல்வாதிகளுக்கு தான் பிரச்சனை. மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அரசு சரியான பாதையில பயணிக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சர்வதேச அமைப்புகளே புகழாரம் சூட்டி இருக்கு. IMF உடைய முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதியை சந்தித்து இப்போது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு அரசு இருக்குது, பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையை அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி, இதே போன்ற பயணிச்சிகளாக இருந்தா கூடிய சீக்கிரம் பொருளாதார ரீதியாக மீளெழுச்சி பெறலாம் என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. எனவே ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, மதவாதம் இல்லாத, இனவாதம் இல்லாத ஒரு நாடும் தேசம் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.